எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, பிருகுநந்தி நாடியில் கிரக சேர்க்கை. பிருகுநந்தி நாடி முறைன்னு ஒரு நாடி முறை இருக்குது. அதில் கிரகங்களை மட்டும் வச்சு பலன் சொல்ல முடியும். கட்டங்கள் தேவையில்லை. இப்போ அந்த கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்கள் சேரும்போது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத எளிய முறையில் சொல்கிறதுக்கு தான் இந்த விதிகள் இருக்குது. இது ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் போராடணும்னு அவசியம் கிடையாது. 2 கிரகத்தினுடைய காரகத்துவங்களை இணைச்சி பலன் சொல்கிறது இருக்குது. அதை பற்றி ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸை நான் சேகரித்து உங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போ சூரியன் சந்திரன் சேரும்போது எந்த மாதிரி பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பிருகுநந்தி நாடி முறையில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சூரியன் அப்படிங்கிறது அப்பாவை குறிக்கிறது, சந்திரன் அப்படிங்கிறது அம்மாவை குறிக்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நீங்கள் எதனாலும் எடுத்து பலன் சொல்ல முடியும். சந்திரங்கிறது அம்மாவையும் குறிக்குது, சந்திரங்கிறது பயணத்தையும் குறிக்குது, சந்திரங்கிறது நீரையும் குறிக்குது, சந்திரங்கிறது அழகையும் குறிக்குது, சந்திரங்கிறது சமையலையும் குறிக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் இதில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூரியன் அப்படிங்கிறது தந்தை, சந்திரங்கிறது கற்பனை திறனாக எடுத்துக்கலாம். அப்போ தந்தை கற்பனை திறன் கொண்டவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சந்திரங்கிறது தாயாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது இந்த ஜாதகனுடைய அப்பா, சூரியன்கிறது ஜாதகனுடைய அப்பா. ஜாதகனுடைய அப்பா அவர் அம்மா மீது பாசமாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது ஒரு பையனுடைய ஜாதகம், சூரியங்கிறது அவனுடைய அப்பா. அப்போ இந்த ஜாதகனுடைய அப்பா அவருடைய அம்மா மீது பாசமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். தந்தைக்கு சமையலில் ஆர்வம் உண்டு. இந்த ஜாதகருடைய அப்பாவுக்கு சமையல் பண்ணுறதுல ஆர்வம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். தந்தை அடிக்கடி பயணம் செல்வார் அப்படின்னு சொல்லலாம், செய்வார்னு சொல்லலாம். அடிக்கடி ட்ராவலிங் போகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஜாதகருடைய அப்பாவுக்கு. இந்த ஜாதகருடைய அப்பா ஒரு பெண் தெய்வத்தை வணங்குற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திரங்கிறது ஒரு பெண் கிரகம். அப்போ இந்த ஜாதகருடைய அப்பா பெண் தெய்வத்தை வணங்குவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். தந்தை பருத்தி ஆடைகளை அணிவார், காட்டன் ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவார். அதான் இந்த ஜாதகனுடைய அப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். அடுத்து, வீட்டில் அருவி, குளம் போன்ற படங்கள் இருக்கும். வீட்டில் ஒரு வாட்டர் ஃபால்ஸு, அருவி, குளம், குட்டை, இந்த மாதிரி விஷயங்கள் ஃபோட்டோவாக வீட்டில் இருக்கும். அதாவது இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வீட்டில் இந்த மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோக்கள் கண்டிப்பாக இருக்கும். இயற்கை சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. தந்தைக்கு வேலையில் அடிக்கடி இடமாற்றம் ஏற்படும். அதாவது இந்த ஜாதகனுடைய அப்பா அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடிக்கடி வேலையில் ஒரு நிலையாக இல்லாமல் மாறிக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். தந்தைக்கு சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். சூரியனுங்கிறது தந்தை, ஜாதகனுடைய தந்தைக்கு சந்திரனுங்கிறது நீர் கிரகங்கிறதுனால அடிக்கடி நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால இந்த ஜாதகனுடைய அப்பா கஷ்டப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த ஜாதகனுடைய அப்பா படகு சவாரி பண்ணுறதுக்கு ஆசைப்படுவார்னு சொல்லலாம். படகு சவாரி, அதாவது தண்ணியில் தானே படகு இருக்குது. அப்போ தண்ணியில் குளிக்கிறது, தண்ணியில் அடிக்கடி போய் ட்ராவல் பண்ணி தண்ணி இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறது, அங்கே இருக்கக்கூடிய போட்டிங் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறது எல்லாமே இவருடைய அப்பா அந்த மாதிரி ஆசைப்படுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த ஜாதகனுடைய தந்தை நெத்தியில் பொட்டு வைக்கிறதுக்கு ஆசைப்படுவார், பொட்டு வைப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது ஒரு பெண் தெய்வத்தை குறிக்கிறது. பெண்ணுக்கு குங்குமத்தை தானே நம்ம வைக்கிறோம். அப்போ இந்த ஜாதகனுடைய அப்பா பொட்டு வச்சுருப்பார் நெத்தியில் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதான் குங்குமம் வச்சுருப்பாருன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து, இந்த ஜாதகருடைய அப்பா சிறு வயசில் காக்கா வலிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஜாதகருடைய அப்பாவுக்கு சின்ன வயசில் காக்கா வலிப்பு வந்திருக்கும். சந்திரனால் வரக்கூடியதான் காக்கா வலிப்பு. அது வரதுக்குரிய வாய்ப்புகள் சின்ன வயசில் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இப்படி 2 கிரகத்தினுடைய காரகத்தை இணைச்சு பலன்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி இதோட கம்பைன் பண்ணி நம்ம சொல்லணும். சூரியங்கிறது அப்பா. அப்பா என்ன மாதிரிலாம் இருப்பாருங்கிறத சந்திரன் வச்சு நம்ம சொல்லணும். இப்போ ஒரு அப்பா சாந்தமான குணம் கொண்டவராக இருப்பார். ஏன்னா சந்திரங்கிறது பெண்ணை குறிக்கிறது. அதே மாதிரி நீரை குறிக்கிறது, அரிசி குறிக்கிறது. இந்த மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் பாலை குறிக்கிறது. இவருடைய தந்தை பால், தயிர் போன்ற விஷயங்களை விரும்பி குடிப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போனாலும் முக்கியமான இதை மட்டும் நான் இதில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சந்திரனுடைய காரத்துவத்தை அதிகமாக தெரிஞ்சுக்கோங்க. சூரியன் சம்மந்தப்பட்ட காரத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு 2ஐயும் இணைச்சு நீங்கள் பலன் சொல்லலாம். இதுதான் பிருகுநந்தி நாடி முறையில் சொல்லக்கூடிய முறை. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.